Here's a Tamil animal moral story. 5 minutes. ஒரு அழகான காட்டில் பல விலங்குகள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தன. அங்கே ஒரு சிறிய முயல் இருந்தது. அதன் பெயர் சுட்டி. சுட்டி மிகவும் சின்னதாய் இருந்ததால் மற்ற விலங்குகள் அதை பெரிதாக கவனிக்கவில்லை. சிறிய முயலும் பெரிய உதவியும். ஒரு நாள் கடும் வெயில். காட்டில் உள்ள குளங்கள் உலர ஆரம்பித்தன. தண்ணீர் இல்லாமல் மான், யானை, குரங்கு எல்லாம் கஷ்டப்பட்டன. பெரிய விலங்குகள் ஒன்றாக கூடி பேசின. நாம் பெரியவர்கள்தான், ஆனாலும் தண்ணீர் எங்கே கிடைக்கும் என்றது யானை. என்று சுட்டி மெதுவாக சொன்னது. நான் ஒரு சிறிய ஓடையை பார்த்தேன். அது காடு உள்ளே இருக்கிறது. அனைவரும் சிரித்தார்கள். நீயா வழிகாட்டப் போற என்று குரங்கு கேலி செய்தது. ஆனால் மான் சொன்னது, சின்னதுனாலும் முயற்சி பண்ணலாம். சுட்டி முன் நடந்து கொண்டு சென்றது. முள்ளும் கற்களும் நிறைந்த பாதை. பெரிய விலங்குகள் செல்ல முடியவில்லை. ஆனால் சின்ன சுட்டி எளிதாக தாவி தாவி வழிகாட்டியது. சிறிது நேரம் கழித்து அங்கே ஒரு சுத்தமான தண்ணீர் ஓடை. அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியில் குதித்தன. தண்ணீர் குடித்து உயிர் பிழைத்தன. யானை சொன்னது, சுட்டி நீ இல்லையென்றால் நாங்கள் காப்பாற்றப்பட மாட்டோம். குரங்கு வெட்கப்பட்டு சொன்னது, உன் அளவு சிறியது, ஆனா உன் உதவி பெரியது. சுட்டி சிரித்துக்கொண்டே சொன்னது, உதவி செய்ய மனசிருந்தா போதும். அதன் பிறகு அந்த காட்டில் யாரும் சின்னவனை இகழவில்லை. கதையின் நன்னெறி. உடல் அளவு முக்கியமில்லை, நல்ல மனசும் துணிவும் தான் முக்கியம். நீங்கள் விரும்பினால் நான் இதையும் செய்யலாம். கார்ட்டூன் கதை, பயங்கர விலங்கு கதை, 10 நிமிட நீளக்கதை, யூடியூப் குரல் வாசிப்பு ஸ்டைல்.